வணக்கம். நமக்கு எண்கணி ஞானத்தையும், வேத ஜோதிட ஞானத்தையும், ஆன்மீக ஞானத்தை வழங்கிய அனைத்து குருமார்களுக்கும் நன்றி. என்ற அதே வேளையில் இது ஒரு ஜோதிட விளக்க வீடியோ விருப்பம் உள்ளவர்கள் தொடர்ந்து பார்க்கலாம். நமது 18 வியூஆர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கின்ற அனைத்து தோழர் தோழிகளுக்கும் நமது நன்றிகள். இன்றைக்கு ஒரு கேள்வி. அண்ணன், ஃபுட்பால், பேட்மிண்டன் அண்ட் ஸ்போர்ட்ஸுக்கெல்லாம் எந்த பிளானட் சுபத்துவமா ஆகணும்? இஸ் இட் சுக்ரன் ஆர் புதன்? ஓகே. இது ஒரு நுணுக்கமான கேள்வி. எப்பயுமே பாத்தீங்கன்னா உடல் வலிமையை பயன்படுத்தி விளையாடக்கூடிய ஒரு கேம் இருக்குது. மன வலிமையை, புத்திசாலித்தனத்தை பயன்படுத்தி விளையாடக்கூடிய ஒரு கேம் இருக்கு. இது ரெண்டையும் நீங்க தனித்தனி கேட்டகரியா பிரிக்கணும். உடல் வலிமை, வலிமை மிக்கவன் எந்த பிளானட்? செவ்வாய். செவ்வாய் தான் உடல் வலிமையை காட்டுற ஒரு வீரனுங்க, விளையாட்டு வீரர் அப்படின்னு தான் நம்ம சொல்றோம். அப்ப அந்த இடத்துல செவ்வாய் தான் உடல் வலிமையை பயன்படுத்தி விளையாடக்கூடிய பேட்மிண்டனா இருக்கட்டும், ஃபுட்பாலா இருக்கட்டும், எந்த வகையான பந்தயமும் எந்த வகையான ஸ்போர்ட்ஸுமே வந்து செவ்வாய் தாங்க. நீங்க ஒரு ஸ்போர்ட்ஸுக்குள்ள போறீங்க, செவ்வாய் சந்திரனா இருக்கும். நீங்க ஒரு ஃபுட்பாலுக்கு போறீங்க, செவ்வாயோட சேர்ந்து 12ஆம் பாவகம். காலபுருஷ தத்துவத்துக்கு 12ஆம் பாவகம் சுபத்துவ நிலை. ஏன் காலை பயன்படுத்தி விளையாடுறீங்க? ஓடுறீங்க. ஓடுவதற்கு கால் தேவைப்படுதுல்ல. கால் தேவைப்படக்கூடிய ஸ்போர்ட்ஸுக்கெல்லாம் செவ்வாயும் மீன வீடும் காலபுருஷ தத்துவத்தினுடைய 12ஆம் பாவகம் சுபத்துவ நிலையில இருக்கணும். அப்ப புதன் எந்த கேட்டகரியில வருவாங்கங்க? புத்திசாலித்தனத்தை அடிப்படையா வச்சு செய்யக்கூடிய அமைப்பு. புத்திசாலித்தனமா என்னத்த விளையாடுவீங்க? செஸ் விளையாடுவீங்க, ஷேர் மார்க்கெட் மாதிரியான விஷயங்கள் விளையாடுவீங்க, கேம்பிளிங் விளையாடுவீங்க, நம்பர்ஸை பயன்படுத்தி விளையாடக்கூடிய விளையாட்டு. புத்திசாலித்தனத்தை பயன்படுத்துறவரு குகேஷ் இப்ப சமீபத்துல ஜெயிச்சாருல்ல, அந்த குகேஷுக்கு உடல் வலிமையை பயன்படுத்தி விளையாட முடியுமானா இல்ல. ஒருத்தர் டேபிள குத்த மாதிரி அப்படி பயந்துடுறாரு. ஏன்? உடல் வலிமை சம்பந்தப்படுற ஸ்போர்ட்ஸ்ல அவர் இல்ல. மன வலிமை சம்பந்தப்படுற ஸ்போர்ட்ஸ்ல குகேஷ் இருக்கிறாரு. அப்போ மன வலிமை, புத்திசாலித்தனம் எங்க வச்சா செக்மெண்ட், எங்க வச்சா உங்களை நகர்த்த முடியாம பண்ணக்கூடிய நிலைமையை முன்கூட்டியே கணிக்கக்கூடிய, அந்த முன்கூட்டியே கணிக்கக்கூடியது உங்களுடைய புத்திசாலித்தனத்தை பயன்படுத்தக்கூடியது. கணிதம், கணக்கு இந்த மாதிரியான அமைப்புகள் எல்லாமுமே அப்படியே புதனோட கேட்டகரி. இன்டோர் கேம்ஸ்னு சொல்லிடலாமா? இண்டோ கேம்ஸ். இண்டோ கேம்ஸ் எல்லாம் அப்படியே இவரோட கேட்டகரியில வந்துருங்க. அதே மாதிரி வெளியில உடல் வலிமையை பயன்படுத்தி உடல் ஸ்போர்ட்ஸ் கட்டுக்கோப்பான உடல் கொண்டவன் செவ்வாய் தானே. தன்னை இளமையாக காட்டிக்கிறவன் செவ்வாய், மொரடனா காட்டிக்கிறவன் செவ்வாய், எல்லாத்தையும் தகர்த்து முன்னுக்கு வந்து நின்றணும்னு நினைக்கிறவன் செவ்வாய், பாக்ஸிங் செவ்வாய், குத்தி காயப்படுத்தக்கூடிய அமைப்பு. என்னோட ஒரு பர்சனல் ஜிம் ட்ரெயினர் இருக்காரு. அவர் வந்து ப்ரீவியஸ்ல வந்து பாக்ஸர். அவர்கிட்ட நான் சும்மா பேசிக்கிட்டே இருந்தேன். அவர் வந்து ஒரு அந்த சிங்க கிட்ட கண்டிப்பா உங்க ஜாதகத்துல செவ்வாய் தான் சுபத்துவமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஜாதகத்தை பிறந்த டேட்டை கொடுக்குறாரு. அந்த ஜாதகத்தை எக்ஸ்பிளைன் பண்றேன். செவ்வாய் வலுத்து செவ்வாய் தசையில அவர் ரஷ்யால கேம்ல ஜெயிச்சு அந்த செவ்வாய் தசையிலே லைஃப்ல செட்டில் ஆனாரு அப்படின்ற ஒரு சில விஷயத்தை எக்ஸ்பிளைன் பண்ணாரு. ஏன்? அந்த ஆக்ரோஷம், கோபம், எதிரியோடைய அந்த வீக் பாயிண்ட பார்த்து சரியா அடிக்கிறது அப்படின்றது. உடல் வலிமையை கொண்டு ஒருத்தர் குத்துறது, ஏத்துறது, ஓடுறது, ஒடியாடுறது, தாக்குறது, இந்த ஆயுதத்தை எடுத்து வீசுறது, குண்டு வீசுறது, சுடுறது, இதெல்லாம் செவ்வாய் கேட்டகரிங்க. உட்கார்ந்த இடத்துல இருந்தே ஸ்மார்ட்டா ஈஸியா மூவ் பண்ணி புத்திசாலித்தனத்தை பயன்படுத்தி ஜெயிக்கிறதெல்லாம் புதன்ங்க. அப்ப இந்த கேட்டகரிக்குள்ள சுக்கிரன் வரமாட்டாரு. சுபத்துவப்படுத்துறதுக்காக வேணா சுக்கிரன் வருவாரு. இயல்பிலேயே சில பேருக்கு லக்னமே அந்த லக்னமா அமையும். ஒருத்தருக்கு கன்னி லக்னமா இருக்கும், ஒருத்தருக்கு மிதுன லக்னமா இருக்கும், ஒருத்தருக்கு செவ்வாய் விருச்சிக லக்னமா இருக்கும். உடலே ஸ்போர்ட்ஸுக்கான வலிமையான அமைப்புகள்ல பிறக்கும் போதே பிறப்பாங்கங்க. அப்ப ஸ்போர்ட்ஸ்ன்னு வரும்போது நீங்க பிரிக்கணும். இதுல தானே மருத்துவம், அதிகாரம், கட்டடம், நெருப்பு, ஆயுதம், நிலம், பூமி சார்ந்தது, கட்டிடம் சம்பந்தப்படுறதெல்லாம் செவ்வாய்ன்னு பிரிக்கிறோம்ல. அதுல விளையாட்டு அப்படின்னு வரக்கூடிய அமைப்பு அந்த உடல் வலிமையை பயன்படுத்தக்கூடியது. சரிங்களா? நல்லது நடக்கும். எல்லோரும் நல்லா இருப்போம். வணக்கம்.